அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களின் தியானமும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை நாட்களிலே 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று முன் ஆசைப்பட்டபடி ஆளுடைய சித்தத்தின்படி சோழமலை திருச்சபையிலே கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதனால் கிறிஸ்துமஸை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ற விதத்திலே தியானங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை என்பது தியானத்தினுடைய தலைப்பு. Deliverance from the grip of the fear. கிரிப்புனா அப்படி நல்ல பிடி கிடைக்குது, நல்ல கிரிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வழுகலை நல்ல கிரிப் இருக்குது. அதான் அந்த கிரிப் பற்றி கொள்ளுதல், பிடித்து கொள்ளுதல். கிரிப்புக்காக அந்த பைக்கில் ஏற்கனவே ஹேண்டில் இருக்கும், அதில் இன்னொரு ஒரு முள்ளுக்குள்ளாக வச்சு ஒரு கவர் போட்டு அது கிரிப் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொடிக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது, கிரிப்பர். அப்படியே பற்றி கொண்டு இது போலதான் இந்த பயம், ஃபோபியா என்று சொல்லுவாங்க. இதில் பலவிதமான ஃபோபியா, பயம் இருக்கிறது. அந்த பயத்தின் பிடி அது பிடித்திருக்கிறது அப்படி சொல்லும்போதே அவங்களுக்கு தமாசா அவருக்கு தோணுல. அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ம உடனே எடுத்து வருது, ஆஹா பிடிச்சிருக்கா அவனுக்கு அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி பயமும் அப்படித்தான். அது ஒருத்தரை பற்றி கொள்கிறது, பிடித்துக் கொள்கிறது. பயம் வளர்கிற ஒவ்வொரு பிரயாணத்திலும் பயம். சிறு குழந்தையிலிருந்து மரணம் வரையும் பயம். பிறந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் அதனுடைய கண்களுக்கு காண்கின்ற தாயை தவிர எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம். சிறு நாட்களுக்கு பிறகுதான் தந்தையவே அடையாளம் பார்க்க. அந்த அச்சத்தினாலே தனியாக இருந்தாலே பயப்படும். அதை தாய் தூக்கி வைக்கும் பொழுது அந்த இருதய துடிப்பு அந்த குழந்தைக்கு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்கு பயமாக இருக்கிறது. தனிமையாக இருக்கிறவர்கள் வளர்ந்தால் சுற்றுமுற்றும் இருக்கிற எல்லாருக்கும் பயம். படிக்க போகிற வாத்தியாருக்கு பயம், வேலைக்கு போகிற அதிகாரிக்கு பயம், வீட்டில் நல்ல நிலையில் வந்து குடும்பமான பொண்டாட்டிக்கு பயம், புருஷனுக்கும் பயம், வாழ்க்கை சூழ்நிலை சொல்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு பயம், பெற்றோருக்கு பயம், இப்படி குடும்பத்தாருக்கு, உறவினர்கள், சொந்த மற்ற கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பயம். கடைசியில் எல்லாம் போய் உட்கார்ந்தாச்சுன்னா அப்புறம் ஒரு பயம் வரும். என்ன பயம்? கடைசியா மரண பயம். இப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு பயம் பிடித்துக் கொண்டே இருக்கிறார். அவையில் நின்று விடுதலை இது யார் கொடுக்க முடியும்? யார் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை பார்த்து பயந்த ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவுக்கு இருக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே சூழ்நிலை என்னவென்றால் மோசே மரித்து விட்டார். தலைமைத்துவம் யோசுவாவுக்கு வருகிறது. யோசுவா அந்த ஜனங்களை நடத்த வேண்டும். பயம் வருகிறது. இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணின ஜனங்கள், மோசேக்கு எதிராக முறுமுறுத்தவர்கள், தண்ணீர் என்று போராடியவர்கள், ஆகாரம் இல்லை என்று போராடினவர்கள், மாமிச உணவு இல்லை, நான்வெஜ்ஜே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி போராடினவர்கள், இப்படி எல்லா சூழ்நிலையும் போராடினவர்கள், ஆண்டவரிடத்திலே 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே அவரிடத்தில் இல்லாத அந்த கொஞ்ச நேரத்திலே, கொஞ்ச நாட்களிலே தங்களுக்கென்று ஒரு சிலை வடிவத்திலே ஒரு கண்டுகுட்டி உண்டாக்கி அங்கே அவர்கள் கூத்தாடியவர்கள், இன்னும்
இடைஞ்சலுக்கு மத்தியிலே மோசை கொண்டு வந்தார். இப்போ மோசை இல்லை, யோசுவாவை வழிநடத்த வேண்டும். பதறி போயிருக்கிற இப்பொழுதும் அந்த செங்கடல் இப்பொழுது யோர்தான் என்பதாக இருக்கிறது. இந்த ஜனங்களில் என்னென்ன செய்ய காத்திருக்கிறோம் கலைக்கு போயிருக்கிறார். யோசுவா 1:5 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் திடப்படுத்துகிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூடவும் இருப்பேன். ஆகவே நீ பயப்பட வேண்டாம், தைரியமாய். ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், தைரியமாயிரு, திறன்கள், தைரியமாயிரு. அவனுக்குள்ளாகி இருந்த அந்த பயத்தை நீக்குகிறார். பயத்தை நீக்க ஆண்டவருக்கு மட்டும்தான், கடவுளுக்கு மட்டும்தான் முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட பயங்கள் வருவானால் அதை கடவுள் மட்டும்தான் நீக்க முடியும். அதே போல 1 யோவான் 4வது அதிகாரத்தில் யாரோ ஒருத்தர் வாசிக்கிறேன் மட்டுமாது. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தால் புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அவனின் பரிவு பூரணப்பட்டவன் அல்ல. அதாவது பயத்திலே வாழ்க்கைக்கு அவன் ஒரு மனுஷனே இல்லை சொல்லுது. ஆனால் பயம் இல்லாமல் இருப்பதுக்கு அங்கே ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் என்னது? அன்பு. அன்பிலே பயம் இல்லை. 1 கொஞ்சம் 13 அன்பிலே பயம் இல்லை. இதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதே 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அன்பே கடவுளாக இருக்கிற God is love. நம்ம நிறைய இடத்துல போட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. நிறைய வண்டிகளை போட்டுருப்பாங்க, எல்லா வீடுகளை போட்டுருப்பாங்க. God is love, God is love, love is God, God is love, love is God. இதே இந்த 1 யோவான் 4 அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அன்பே வடிவான கடவுள் நம்மிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாகி இருப்பார் என்று சொன்னால் அந்த அன்பின் வெளிப்பாட்டிலே நாம் பயமில்லாமல் வாழ முடியும். பயமில்லாத மனுஷன் தான் பரிபூர்ண மனுஷன். முழு மனுஷன் என்பதற்கு பயமில்லாமல் இருக்கணும். அதுதான் இந்த பேர் நம்ம வாங்கணும். அந்த பேர் வாங்கிறதுக்கு ஒரே வழி என்ன? இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும். நமக்குள் இருக்க வேண்டும். சுசேஷ வேத மொழியில் வாசிக்கிட்டோம் அல்லவா? அங்கே 10வது வசனம் வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ. நட்சத்திரம் சொல்லும்போது தொடக்கத்தில் வார்த்தை எப்படிதான்? பயப்படாதிருங்கள். ஏன்னா அந்த சூழ்நிலை அதுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, ஒரு பிரகாசம் வருகிறது. அதுவரை அவர்கள் இருட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருள் இருக்க வேண்டும், ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். காட்டுமிருகங்கள் வரக்கூடாது, திருடர்கள் வரக்கூடாது, அந்த அளவுக்குள்ள வெளிச்சம் போடும். ஆனால் இங்கே எப்பொழுதும் பார்க்காத ஒரு வெளிச்சம், பெரிய வெளிச்சம் வருகிறார். அப்பொழுது அவர்கள் பயந்து விடுகிறார்கள். அவர்கள் இதுவரை பார்க்காத தேவதூத படை மேலே பறந்து கொண்டிருக்கிறார். பறக்கும் படையாது பேர் அந்த படை தேவ தூதர் படை அங்கே வந்து வாழ்த்துவதற்காக நற்செய்தி சொல்லி வந்து தேவ பிறந்திருக்கிற ரட்சகரால் பாலனை வாழ்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவதூதர் கூட்டம் இவையெல்லாம் பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் சத்தியம் என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். ஏசாயா 9:2வது வசனம். பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்பதுதான். ஆக இந்த வெளிச்சம் வந்திருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சார் இது எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. யோவான் சுவிசேஷத்தில் 1:9 பார்க்கிறோம்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நான் மெய்யான ஒளி என்று அவர் சொல்கிறார். இந்த ஒளியாகி கிறிஸ்து வந்தபடி இருள் என்கிற பயத்தின் ஆதிக்கம் இருக்கவே இருக்கார். அப்படின்னு நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால், பயத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு தைரியம் என்னன்னா, ஆண்டவர் என் கையை பிடிச்சி வச்சிருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இம்மானுவேல் என் கூட இருக்கிற தேவன். அவர் வெளிச்சமாக இருக்கிறவர், அந்த வெளிச்சத்தின் தேவன். அவர் அன்பாக இருக்கிறவர், அந்த அன்பின் தேவன். இயேசு கிறிஸ்துவ ஏன் கூட இருக்கிறார். ஆகவே நம்ம பயப்படுத்தவில்லை.
அது பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி grip of the fear. அது எப்படி விடுதலை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டுமே, இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே அது விடுதலை. இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பிறந்து வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பயங்களையும் நீக்குவாராக. இந்த திருவாசகங்களால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.